அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு மாணவி ஒருவரை அந்த பகுதியைச் சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்தார். இதுகுறித்து கோட்டூர்புரம் காவல்துறையில் பாதிக்கப்பட்ட மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த பெண் காவல்துறை அதிகாரிகள் 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இதற்கிடையில் ஞானசேகரனை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி சைதாப்பேட்டை 9வது குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். பின்னர் இந்த வழக்கு சென்னை மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கின் சாட்சிகள் விசாரணை ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் தொடங்கியது. தினம்தோறும் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது. 75 சாட்சி ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. 29 பேர் சாட்சியம் அளித்தனர். அனைத்து தரப்பு வாதங்களும் கடந்த 20ஆம் தேதி முடிவடைந்தது. இதையடுத்து இந்த வழக்கின் தீர்ப்பை 28ஆம் தேதி வழங்குவதாக நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருந்தார். தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த வழக்கில் கடந்த 28ஆம் தேதி தீர்ப்பளிக்கப்பட்டது. அதன்படி ஞானசேகரன் குற்றவாளி என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். மேலும் அவருக்கு என்ன தண்டனை வழங்குவது என்பது குறித்து ஜூன் 2ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று ஆணையிட்டார். இந்நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ராஜலட்சுமி குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஆணையிட்டார். 30 ஆண்டுகள் எந்த தண்டனை குறைப்பும் சலுகையும் இன்றி ஆயுள் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் ஞானசேகரனுக்கு ரூபாய் 90,000 தண்டம் விதித்தும் நீதிபதி ஆணையிட்டார். இதனைத் தொடர்ந்து ஞானசேகரன் ஏக காலத்தில் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் ஆணையிட்டார். ஞானசேகருக்கு எதிரான வழக்கில் இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இதோடைய மேக்சிமம் தண்டனையான ஆயுள் தண்டனை 30 இயர்ஸ்க்கு விதவுட் எனி ரெமிஷன். அதுதான் இம்பார்ட்டன்ட் டு பி நோட்டட். விதவுட் ரெமிஷன்னா எந்த ஒரு சலுகையும் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு நன்னடத்தை காரணமாக வெளியே வருது இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆயுள் தண்டனையை முழுமையாக அனுபவிக்க வேண்டும்.